வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். நவம்பர் 15 தொல்குடியினர் தினத்தை முன்னிட்டு 3328 பள்ளிகளிலும் மரக்கன்று நடும் விழாவை கல்வராயன்மலையில் அமைச்சர் மதிவேந்தன் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் தொல்குடியினர் தினமான இன்று பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் உள்ள 3328 பழங்குடியினர் பள்ளிகளிலும் 1,00,000 மரக்கன்றுகள் நட முடிவு செய்யப்பட்டு அதற்கான முதற்கட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை வெள்ளிமலையில் உள்ள ஏகலைவா ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மா. மதிவேந்தன் அவர்கள் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கரியலூர் கோடை விழா திடலில் பழங்குடியினர் தின விழா நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சி துறை, வருவாய்த்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, தோட்டக்கலைத்துறை உட்பட 15 துறைரீதியாக 2344 பயனாளிகளுக்கு 75,18,300 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் அண்ணாதுரை, மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த், சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தா. உதயசூரியன், கள்ளக்குறிச்சி மாவட்ட திட்ட அலுவலர் சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் மா. சௌந்தரபாண்டியன். தொடர்ந்து சுமதி அவர்களுக்கும் புதிய குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து வித்யா கணவர் பெயர் விமல்ராஜ் புதிய குடும்ப அட்டை. தகப்பனார் பெயர் வேலையன். தொடர்ந்து ராஜேந்திரன் தகப்பனார் பெயர் அண்ணாமலை. தொடர்ந்து குமார் தகப்பனார் பெயர் சின்ன பெயர்.